பேரூர் கழகத்தில் நான் 12வது வார்டில் உறுப்பினராக இருக்கிறேன். ஆரம்பத்திலிருந்து உறுப்பினராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட 84 இருக்கிறேன். என்னுடைய கருத்து என்னன்னா, இப்போ அறிவிச்சிருக்கிற பேரூர் கழக நிர்வாகிக்கு வந்து அறிமுகம் இல்லாத நிர்வாகி அறிவிச்சிட்டாங்க. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அது இல்லாமல் கட்சிக்கு நடத்தின அத்தனை போராட்டத்திலே கலந்து கொண்ட ரமேஷ்குமாருக்கு நாங்கள் எல்லாம் 95% நிர்வாகிக்கு ஆதரவு கொடுக்குறோம். ஆனால் அவருக்கு அந்த பொறுப்பை வழங்காம வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு எல்லாம் முரண்பட்ட கருத்தா தெரியுது. நாங்கள் வந்து எங்களுடைய ஆதங்கத்தை வந்து ஒரு இப்போ மீட்டிங் போட்டு நாங்கள் எல்லாருமே கலந்துருக்கோம். அனைத்து பொறுப்பாளர்கள் 75% 100 பேருக்கு பக்கம் பொறுப்பாளர் இங்கே இருக்கிறோம். இவங்க எல்லாருமே வந்து ரமேஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவிச்சு இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே வந்து ஒன்றிய செயலாளர் பரிந்துரை பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எங்களுடைய கருத்துக்கள் பூராமே வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ரமேஷ்குமார் அறிவிப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கல. அதனால நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து மாவட்ட செயலாளர் டீம், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் தலைமை வரைக்கும் எங்களுடைய கருத்து தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். இப்படியே இந்த பொறுப்பு வந்து இதே மாதிரி மாத்தல, ரமேஷ்குமாருக்கு வரல, இல்லை அறிவிச்சவரே தான் இருப்பா இருக்கிற பட்சத்தில் இணைந்து வேலை செய்ய முடியாத சூழ்நிலையா இருக்குது. அதனால பரிசீலனை செஞ்சு பேரூர் கழக செயலாளரை எங்களுக்காக தொண்டர்களை அரவணைச்சு போற ரமேஷ்குமாருக்கு மாத்தி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மாத்தி கொடுக்கலன்னா நாங்க பொறுப்பாளர் பூரா விலகி, நாங்க சாதாரண அடிமட்ட தொண்டனா இருக்கிறவங்க எல்லாருமே விலகி கட்சியினோட அனுதாபியா இருந்துக்குவோம். கட்சி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்க முடியாத சூழ்நிலை கூட வரும். ஏன்னா எங்களுடைய ஆதங்கம் அந்த அளவுக்கு, நாங்கள பல ஆண்டுகளாக கட்சிக்கு அத்தனை போராட்டத்திலையும் கலந்துருக்கிறோம், ஜெயிலுக்கு போயிருக்கிறோம். எல்லாரும் இப்போ ரமேஷ்குமார்லாம் எல்லா போராட்டத்திலையும் கலந்து ஜெயிலுக்கு வந்திருக்காரு எங்க கூட. அதனால வந்து மூத்த நிர்வாகிகளோட எண்ணங்கள் பூரா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, தொண்டர்களுடைய மனக்குமரலை கேட்க சொல்றாரு. எங்களுடைய மனக்குமரல் என்னன்னா, எங்க கூட இருக்கிற ஒரு நிர்வாகி, எங்களை அரவணைச்சு போற ஒரு நிர்வாகி தேவைப்படுறாரு. அது நாங்க ரமேஷ்குமார் எதிர்பார்த்தோம். அதனால இப்ப 11 வார்டு செயலாளர் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். இப்ப யாருக்கு பொறுப்பு? அது எங்க தொண்டர்களுக்கும் தெரியல, இங்க இருக்கிற பொறுப்பாளருக்கு தெரியாது. அவருக்கெல்லாம் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. அதான் நாங்க எங்களுடைய எல்லாருமே வந்து 10 கார்டு 15 கார்டு